Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். OnePlus உடைய அடுத்த flagship number series OnePlus 12 இந்த ஸ்மார்ட்போன் உடைய லீக்ஸ் அண்ட் ட்ரெண்டர்ஸ் இப்போ இன்டர்நெட்டை நிறையவே ரூட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட்போன் உடைய இமேஜ், இந்த ஸ்மார்ட்போன் உடைய லான்ச் டீடைல் அண்ட் இந்த ஸ்மார்ட்போன் உடைய ஸ்பெக்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு லீக்டு இமேஜும் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த லீக்டு இமேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு OnePlus 11 சீரிஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான டிசைன், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் டிக்டோவாக கொண்டு வராங்க. என்ன சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கேமராவுக்கான செக்மெண்ட் ஆக்சுவலி அதே மாதிரி தான் கேமரா பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஷ் மட்டும் இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேசல் பிளேட் அப்படின்ற அந்த நேம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஹேசல் பிளேட் அப்படின்றத ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹேசல் பிளேடுக்கு பதில் ஹச் அப்படின்ற அவங்களுடைய லோகோவை மட்டும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி லுக் டிசைனில் இந்த OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோனில் OnePlus 11 இருந்திருக்க போகுது. மற்றபடி லுக் எல்லாம் OnePlus 11 மாதிரியே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்பெக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷனுமே இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் 2K ரெசல்யூஷனுக்கான 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே பேனல் தான் இங்கே இருக்க போகுது. பட் இந்த டிஸ்பிளே பேனல் Q10க்கான ஒரு டிஸ்பிளே பேனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு 2K ரெசல்யூஷன் ஹையர் ரெசல்யூஷனோட ஒரு சூப்பரான கிளாரிட்டிக்கான ஒரு டிஸ்பிளே பேனலும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளேக்கான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. இது போக மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் ஹையராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூஸ்வலாக 5000 கொடுப்பாங்க. பட் இங்கே 5400 mAh பேட்டரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 5400 mAh அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியல. பட் கண்டிப்பாக 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்துடும். பட் 5400 கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லது தான், நமக்கு ஒரு பெரிய பேட்டரி பேக்கப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி மொபைலுடைய ப்ராசஸர் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் இன்னும் அவங்க அஃபிஷியலாக லான்ச்சே பண்ணல, ரிவீல் பண்ணல. பட் ஆனால் இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் நமக்கே தெரியும், Snapdragon 8 Gen 3. ஏன்னா எப்போவுமே OnePlus நம்பர் சீரிஸ் அவங்களுடைய அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னா அந்த செக்மெண்ட்டில் அப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் Snapdragon 8 Gen 3 தான் அடுத்து வரப்போகுது. அதுதான் அப்போ மார்க்கெட்டில் ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸராக இருக்கும். ஸோ அதை தான் கண்டிப்பாக இதை OnePlus 12 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ண போகிறாங்க. மற்றபடி Snapdragon 8 Gen 3 இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல அப்படின்றதுனால அதை பற்றின பெரிய டீட்டெயில் இல்லை. பட் இது 3 nm சைஸில் Snapdragon 8 Gen 2ஓட ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸராக இருக்க போகுது. சொல்ல கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டில் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா பின்பக்கம் 3 கேமரா தான் இருக்க போகுது. பிரைமரி 50 மெகாபிக்சல் Sony IMX 900 சீரிஸ்க்கான சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னா எக்ஸாக்டாக என்ன சென்சார் அப்படின்றது தெரியல. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட இந்த பிரைமரி இருக்க போகுது. இது போக சப்போர்ட்டிவ்க்கு இன்னொரு 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்க போகுது. அண்ட் மூணாவதா 64 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் 120x ஜூமோட இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோடையும் இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய 3 கேமராவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான கேமரா அப்படின்றது இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்கே 32 மெகாபிக்சலாக இந்த வாட்டி செல்ஃபி கேமராவை இம்ப்ரூவ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம் தான். பட் இம்ப்ரூவ் பண்ணி 32 மெகாபிக்சலான ஒரு பெட்டரான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். இது போக அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான OnePlus 12 இருக்க போகுது. அதே மாதிரி ஆக்சிஜன் OS 14 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு இந்த OnePlus 12 பற்றி இருக்கக்கூடிய லீக் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மற்றபடி லான்ச்சை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டும் இருக்குது. ஆக்சுவலி சைனாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த டிசம்பர் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட் அண்ட் குளோபல் மார்க்கெட்டுக்கு ஜனவரி மாதம் மோஸ்ட்லி இந்த OnePlus 12 நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் டிசம்பர் மாதம் மோஸ்ட்லி OnePlus 12 இந்த மாதிரி நாம் இந்த வீடியோ சொல்கிற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அப்படி OnePlus 12 இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட வருது அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி இருக்கும், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். மற்றபடி ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி OnePlus 12 55,000 மாதிரி ப்ரைஸிங் இருக்குது. அதனால் கண்டிப்பாக OnePlus 12 60,000 மேலே தான் ப்ரைஸிங் கொண்டு போவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாம் இந்த வீடியோ சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்குமா, உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.